எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க்ஸ்லாம் தரோம், ஃபாலோ பண்ணுங்க. இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனாஸ் ஜாக் த ரிப்பர். ஜாக் த ரிப்பர் மோஸ்ட்லி வந்து த்ரில்லர்ஸை விரும்பி அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவரை பற்றி பேச வேணாம், அவனை பற்றி பேச வேணாம். இப்போ சைனாவில் என்ன நடந்துச்சு, ஏன் இவனுக்கு ஜாக் த ரிப்பர் அப்படின்ற பேர் வந்துச்சு, இந்த விஷயங்கள் தான். 1958 மே மாதம். ஸோ இதிலிருந்தே வந்து சைனாவில் வந்து ஒரு விதமான கொலைகள் நடந்துட்டு வருது, ஒரே பேட்டர்னில். 1988 இருந்து 2002 வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, ஒரே பேட்டர்னில் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன பேட்டர்ன், எப்படி, யாரெல்லாம் அதை செய்தது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சைனாவில் வந்து யூசாங் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. கன்சு அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ் அந்த மாகாணத்தில் இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள், ஒரே மாதிரியான கொலைகள் நடந்துகிட்டே வருது. போலீஸ் வந்து இது ஒரே பேட்டர்ன், ஒரே ஆள் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 1988 2004 வரைக்கும் நேரம் பிடிச்சிச்சு. போலீஸினுடைய என்கொயரிஸ் வேறு ஃபார்ம்ஸில் நடந்துக்கிட்டே ஒரு சைடில் இருந்தால் கூட இந்த கொலைகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கொலையாகி விழுந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சிவப்பு கலர் தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து போய் பார்க்கும்போது உடை அணிந்த மாதிரி அந்த பிணம் இருக்காது. உடையெல்லாம் கலைந்தபடி, உள்ளே இருக்கும் பார்ட்ஸ் எல்லாம் ஆர்கன்ஸாக வெளியில் எடுத்து போட்ட மாதிரி, இப்படி ரொம்ப சின்ன பிணமாக இன்னும் சொல்ல முடியாத மாதிரியான கோலத்தில் தான் அந்த பிணங்கள்லாம் இருந்திருக்கு. நான் அதுக்காக ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப அருவருக்கத்தக்க மாதிரியுமான ஒரு பொசிஷனில் தான் அந்த பணங்களெல்லாம் வச்சு வைக்கப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. போலீஸ் வந்து ரொம்ப என்கொயரி பண்ண சிவப்பு கலரில் ட்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை சிவப்பு கலரில் அந்த விக்டிம்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கான். எல்லாமே பார்த்திங்கன்னா கழுத்தில் அந்த ஸ்லிட் இருக்கும். அதற்கு பிறகு உடலில் இந்த மாதிரி பாகங்கள், உள்ளே இருக்க ஆர்கன்ஸ்லாம் வெளில இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்கும். ரேப் செய்யப்பட்டிருப்பாங்க. இப்படி வயது வித்தியாசம் பார்க்காமல் இந்த 2002 வரைக்கும் இந்த கொலைகள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு கொலை கூட நடக்கலை. கிட்டத்தட்ட 11 பேரை வந்து கொண்டிருக்கான். எல்லாருமே பெண்கள், எல்லாருமே வந்து சொன்ன மாதிரி சிவப்பு உடை. இப்படி இதற்கான ஒரு பேட்டர்னை வந்து போலீஸ் போடுறாங்க. இந்த 2002 கொலை நின்று அதற்கு பிறகு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயங்களும் கண்டுபிடிக்கப்படுது. அதுவும் எதாச்சியாக நடந்த ஒரு விஷயந்தான் இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது. முதல்ல எப்படி, யார் அப்படின்றத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இன்னும் இந்த கேஸில் இருந்த விஷயங்கள் நம்ம பார்க்கணும். திடீர் ஒரு நாள் சைனாவில் வந்து அந்த யோசாங் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒருத்தர் வந்து கைதி ஆகிறார். அவரை வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு, மைனர் கேஸுக்கு பிடிபடுறார். பட் சைனா அந்த போலீஸ் அந்த விதிப்படி டிஎன்ஏ அனாலிசிஸுக்கு அவங்க இது கொண்டு போய் வச்சிருவாங்க. அது வந்து ஒரு ஜென்ரல் ரூல் தான். ஸோ அந்த ரூலின் படி அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுது. அவர் ஒரு சின்ன விஷயம் இருக்கோ மாட்டுறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்ட உடனே அவருக்கு மேலே இருக்க என்கொயரி ஜாஸ்தி ஆகுது. அவரை நல்லா என்கொயரி பண்ணுறாங்க. யார் அப்படின்னா வந்து இவருடைய டிஎன்ஏ இந்த கொலை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஆவரேஜையும் தாண்டி மேட்ச் ஆகும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஸோ அவரை விசாரிச்சுட்டு இது எந்த ஏரியாவில் நடந்துச்சோ இந்த கொலைகள்லாம், அதை சுற்றி இவங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருக்காங்களான்ற என்கொயரி ரீதியாக போகுது. அதற்கு பிறகு நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒருத்தன் பிடிபடுறான். அங்கேயே வந்து அவன் கடையை வச்சுருக்கான். அந்த கடையை ஹஸ்பண்டும் அவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்களும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் வேலை இருந்திருக்காங்க. குழந்தைகள்லாம் இப்போ பெரிய ஆட்கள். போலீஸ் அவனை போய் பிடிக்குது. ஏன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே அவனோட டிஎன்ஏ வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 100% மேட்ச். ஸோ அவனை வந்து தூக்கி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பயமாக விசாரிக்கிறாங்க. அவன் உடனே ஒத்துக்கிறான், நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு. ஸோ எப்படி பண்ண என்னங்கிறது தான் மேட்டர். இவன் அந்த ஒரு மளிகை கடை மாதிரி ஒரு கடைங்க, அந்த கடையில் தான் வந்து ஒரு ஷாப் வச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். பகலில் தான் இவன் வேலை செஞ்சுருக்கான்.
கடையில் இல்லை. இந்த மாதிரி கேவலமான ஒரு கொலை வேலையை பகலில் தான் செஞ்சுருக்கான் இந்த மனித வேட்டையை வந்து. ஸோ பகலில் அவன் ஒரு டார்கெட் பண்ணிடுவான். அந்த மார்க்கெட் ஏரியா மாதிரி ஒரு ஏரியா, அதுக்குள்ளே வந்துட்டு போகிற பெண்களை சிவப்பு உடை அணிந்த, அதே சமயம் இவன் ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்னு ஒன்று இருக்கும். அதை ரீதியாக அதை அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போய் அவங்க வீடு எங்கே அப்படிங்கிறத பார்த்துக்குவான். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேயே அதற்கு முன்னாடியே என்ன மாதிரி இடங்கள் இருக்கும், இல்லை அதை தாண்டி என்ன மாதிரி இடங்கள் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளேயே கூட இறங்கி எல்லாமே பண்ணிவிட்டு அங்கேருந்து என்னென்ன பொருட்கள் காசு கிடைக்குதோ அதெல்லாம் திருடிட்டும் வர ஆள் தான் இவன் வந்துடுவான். ஸோ இப்படி தான் இதை வந்து இவன் நடத்திட்டு இருந்திருக்கான். ஒரு சைடில் திருட்டு, இன்னொரு சைடில் வந்து கொலை, இன்னொரு சைடில் கொடூரமான இந்த ரேப் விஷயம், இன்னொரு சைடில் ஃபுல்லாக மியூட்டிலேட், அந்த பாடியை ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கேவலமான விஷயங்களை வந்து பல வருடங்களாக பண்ணிகிட்டு இருக்கான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1988 அந்த மே மாதம் ஃபஸ்ட்டு கொலை நடந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே வருஷம் தான் இவனுக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு. என்ன பாதிச்சு அப்படி பண்ணா அப்படின்னு தெரியல. 24-25 வயசு அப்போ இவனுக்கு பிடிபடும் பொழுது 2016 தான், அந்த 2002-4 இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கண்டுபிடிச்சா கூட 2002க்கு அப்புறம் இவனும் கொலை செய்யலை. இருந்தாலும் அந்த பேட்டர்ன்லாம் வச்சு இவனை கண்டுபிடிச்சி இவனை தேடி வருவதற்கு 2016 ஆயிருக்கு. அந்த எதேர்ச்சியாக இவங்க மாமா அது மாட்டினது போலீஸில். அந்த ஆள் மட்டும் மாட்டாமல் இருந்தது அவனை பிடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு அந்த போலீஸே சொல்கிறாங்க. ஸோ 2016 ஆகஸ்ட் மாதம் தான் இவன் போலீஸ்கிட்ட மாட்டான். அப்போ அவனுக்கு வயசு 54. ஸோ இவன் கிட்டத்தட்ட 24 வயசுகள் 23 வயசுல இருக்கும்போது இருந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு 10 வருடம் 14 வருட காலம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதற்கு பின்னாடி இவனுக்கு யாராவது உதவி இருக்காங்களா, இவன் மனைவியோ இல்லை வேறு யாராவது இவனுக்கு வந்து கூட உதவிக்கு இருந்தாங்களாங்கிற விசாரணையும் போயிருக்கு. பட் அப்படி யாருமே இல்லை, தனியாக தான் இவன் இதை பண்ணியிருக்கான் அப்படின்றத அவன் ஒத்துக்கிறான். இதற்கு பிறகு கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. விரைவில் சீக்கிரம் அந்த கேஸ் வந்து முடிக்கப்படுது. அந்த கேஸில் இவனுக்கு வந்து லைஃப் டைம் உள்ளே இருக்கணும். அதே சமயம் இவனை வந்து நம்ம எப்படி இங்கே தூக்கில் போடுவாங்களே அந்த மாதிரி அங்கே வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தண்டனை வந்து விதிக்கிறாங்க. அதன்படி 2019 இவனை வந்து லீதல் இன்ஜெக்ஷன் அப்படின்ற இன்ஜெக்ஷனை போட்டு அந்த முறைப்படி அவனை வந்து படுக்க வச்சு அது இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த முறைப்படி இவனை வந்து கொலைன்னு சொல்ல முடியாது, ஒரு சந்தோஷமான விஷயத்தை அந்த நாட்டுக்காரங்க போலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இவனை வந்து கொண்டிருக்காங்க. இது ஒரு சைடில் இருந்தாலும் கூட இன்னொரு சைடில் டிஎன்ஏ டெஸ்ட் இவனை அந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து 90s வந்து அமெரிக்காலே வந்து ஒரு 96-7க்கு மேலே தான் ஓரளவுக்கு வந்தது. அதற்கு பின்னாடி சைனாலலாம் அப்போ ரொம்ப பேக்வேர்டில் இருந்திருப்பாங்க டெக்னாலஜி அப்படின்ற போது. ஸோ அதனால என் கூட வந்து ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. ஒரு சைடில் குடும்பம் குழந்தைகள் நடத்தி ஒரு மாதிரி கடை வியாபாரம் அப்படி போயிருந்துருக்கான். இன்னொரு சைடில் கொலையும் செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இது என்ன கணக்கு இல்லை எப்படியும் அப்படின்னு தெரியல. மனிதனுடைய மனசு வந்து என்ன மாதிரி அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. அறிவியல் ரீதியாகவும் சரி, ஒரு ரொம்ப ஆழமாகவும் சரி அப்படின்றதுக்கு இந்த மாதிரி கேவலமான மனநிலை கொண்டவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து ஒரு அந்த காலகட்டங்களில் பெண்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே ஒரு 7-8 மணிக்கு மேலே வெளியில் போகிறதை தவிர்த்துட்டு அப்படியே போனாலும் தங்கள் ஆண் துணையோட போகிறதாக தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு முடிவெடுத்து அப்படி போனதாக தகவல். இது வந்து ஒரு ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை காட்டுது. இந்த மாதிரி மனிதர்களையும் தாண்டி ரொம்ப கொடூரமான மிருகங்கள் இல்லாட்டி எப்படி வேணால் இவங்களை சொல்லலாம். இவங்ககிட்ட தப்பிக்கணும்னா நம்ம இங்கே இருக்க சுதந்திரம், இங்கே இருக்க ப்ரைவசியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஸோ அந்த இடத்துல வந்து மற்ற விஷயங்களை பேசுவது சரியாக இருக்காது. ஸோ இதுதான் ஒரு சின்ன எபிசோடாக இருந்தாலும் இதில் வந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதுக்காக தான் இந்த எபிசோடை கொண்டு வந்தோம். மீண்டும் அடுத்த எபிசோட இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விஸ்வா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் அஃபிஷியல் லிங்க்ஸான தரோம், ஃபாலோ பண்ணுங்கள். Ta-da!